சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, விரைவில் 1700க்கும் மேற்பட்ட மின் பணியாளர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது பேசிய வனத்துறை அமைச்சர் திரு திண்டுக்கல் சீனிவாசன், வனப்பகுதியையொட்டிய வயல்வெளிகளில் காட்டுப்பன்றிகள் புகுந்து சேதம் ஏற்படுத்துவது தொடர்பான கேள்விக்கு பதில் அளித்தார். விளை பொருட்களுக்கு பெரும் பாதிப்பு ஏற்படுத்தும் காட்டுப்பன்றிகளை ஒழிக்க அரசு தீவிரமாக பரிசீலித்து வருவதாக அவர் தெரிவித்தார். காட்டுப்பன்றிகளால் ஏற்படும் அழிவுகளை கட்டுப்படுத்துவதற்காக தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் பகுதி வாரியாக காடுகளில் இருக்க வேண்டிய காட்டுப்பன்றிகளை நீதிப்படி கேரிங் கெப்பாசிட்டி ஆஃப் த ஃபாரஸ்ட், காடுகள் குறிப்பிட்ட அளவில் குறிப்பிட்ட விலங்குகளை தாங்கும் திறன் அறிய கணக்கெடுப்பு நடத்தப்பட்டது. எனவே அரசு அனுமதியுடன் மேற்கண்ட வன உயிரின பாதுகாப்பு சட்ட பிரிவுகளின்படி மிகுந்த அளவில் காட்டுப்பன்றிகள் இருக்கும் வன கோட்டங்களை கண்டறிந்து அதனை கட்டுப்படுத்துவது குறித்த கருத்துரு அரசின் தீவிர பரிசீலனையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் மேலான கவனத்துக்கு எடுத்துச் சென்று உள்ளதோடு விரைவில் இதற்கான உரிய ஆணைகள் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியினை பேரவைத் தலைவர் வாயிலாக பேரவை உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் திரு OS மணியன், திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தொகுதியில் பட்டு மற்றும் கைத்தறி நெசவாளர்களுக்கு கூட்டுறவு சங்கம் அமைக்க பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தார். புதிய கைத்தறி நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அமைக்க முதன்மை அமைப்பாளரிடமிருந்து பிரேரணை எதுவும் வந்தால் 1983ஆம் ஆண்டைய தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் சட்டம் மற்றும் 1988ஆம் ஆண்டு தமிழ்நாடு கூட்டுறவு சங்க விதிகளுக்கு உட்பட்டு புதிய நெசவாளர் கூட்டுறவு சங்கம் அமைக்க பரிசீலிக்கப்படும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்புமிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு பி தங்கமணி, மின்சாரத்துறையில் விரைவில் 1700க்கும் மேற்பட்ட பணியாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், நாகை மாவட்டம் மணல்மேடு பகுதியில் 400 கிலோவாட் துணை மின் நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்.